வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீ சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு தகவல்லாம் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த தகவலில் எம்டி சாருக்கான ஒரு அப்டேட், ஒரு சின்ன லீக் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தினந்தோறும் மைவி த்ரீ சம்மந்தமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன லீக் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து தகவல்களை தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நேற்று முந்தானத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோங்கிறது ஒரு வைரலாகவே வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஜனவரி 30-31 கம்பெனி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த ஆடியோவில் வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நமக்கு எம்டி சாருக்கான ஒரு சின்ன அப்டேட் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 3ஆம் தேதி 6ஆம் தேதிலாம் இந்த எம்டி சாருக்கான அடுத்த ப்ராசஸ், அதாவது மனு தாக்கல் பண்ண போகிறதா ஒரு சின்ன ஒரு தகவல் நமக்கு லீக் ஆகிருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் கண்டிஷன் பெயிலில் வெளில வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுக்கப்புறம் வந்து காலம் தாழ்த்தாமல் அவங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு சின்ன லீக் ஒன்று பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் வந்து அந்த 3ஆம் தேதி ஹியரிங் வரப்போகுது. அந்த ஹியரிங் எப்படி பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதா அப்படிங்கிறத வச்சு கூட அவங்க முடிவெடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களோட கேஸ் தனியாக நடக்கட்டும். ஸோ எம்டி சாருக்கு அடுத்து மூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட இந்த 3ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது தள்ளி போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற வகையில் இது உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு தகவல் நமக்கு ஒரு வகையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம தகுந்த வட்டாரமாக இருக்கட்டும், இல்லை நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், ஸோ பாசிட்டிவாக போடக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நமக்கும் அந்த ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக லீக் கிடச்சிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த வீடியோவை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட வந்திருக்கிறேன். ஸோ ஒரு பாசிட்டிவாக இருங்க. இன்னும் கூடிய விரைவிலேயே புத்தாண்டு வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது. அதை தொடர்ந்து அடுத்து 71 டேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வரப்போகுது. அதில் ஏதாவது நல்ல தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து எம்டி சாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஜனவரி 30-31 நமக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். ஸோ இப்போ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் என்ன அந்த தகவல் தெரிய வருது, அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்களில் இன்னொன்று ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்க. நமக்கு ஏதாவது தகவல் தெரிய வரும். ஸோ எந்த தகவல் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி த்ரீ மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவலை கேட்டு ஒரு புத்துணர்ச்சியோடையும் ஒரு பாசிட்டிவாகவும் இருக்கட்டும். ஸோ இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் ஏதாவது கிடைச்சாலும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை வேறு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.